குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து 13வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 13வது ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி வித் டேட்டாபேஸ் கனெக்ஷனோட. போன ப்ரோக்ராமில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் பார்த்துருப்போம். இதில் வந்து ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம ஆப்லேயே வந்து ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வழக்கம் போல தான், ஃபைல், நியூ, 100 அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட், சைஸ் நம்பர் 13. நம்மளோட முதல் வேலையே அந்த ஹலோ வேர்ல்டை தூக்கி விட்டுட்டு 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு. சரியா? டெக்ஸ்ட் ஃபீல்டு, ஒரு ஸ்பின்னர், ஒரு ஸ்பின்னர், 2 பட்டன். சரியா? ஃபர்ஸ்ட் பட்டன் என்னதுன்னா டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது பட்டன் எதுக்குன்னா புக் பண்ண டிக்கெட்டை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ டிசைனிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வேலை நம்ம வந்து இந்த வார்னியை கிளியர் பண்ணுறது. வேல்யூஸ் ஸ்டிங் டாட் எக்ஸ்எம்எல். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு முதல் என்ன உள்ள வாங்க போகிறோம், நேம் தான். ரெண்டாவது ஏஜ். மூணாவது எந்த ட்ரெயின், அதனால ட்ரெயின் வச்சுப்போம். ஸ்பின்னரில் வாங்குவோம். நாலாவது வந்து புக் டிக்கெட்ஸ். வியூ புக் டிக்கெட்ஸ், புக்கிங் போட்டுப்போம். வியூ புக்கிங் டிக்கெட்ஸ். சரியா? ஸ்டிங்கரில் நம்ம சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா நிறைய ஃபைல் இருக்கிறதுனால ஸ்டிங் ஃபைலும் ஊடையில் இருக்க வேண்டாம். அதனால் அதில் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இங்கே வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஹிண்ட் ஸ்ட்ரிங் ஸ்லாஷ் முதல்ல வச்சோம் நேம். இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு ரெண்டாவதுல வந்து ஏஜ். ஸ்பின்னர் விட்டுறலாம். ஸ்ட்ரிங் புக் டிக்கெட்ஸ். ஸ்ட்ரிங் ஸ்லாஷ் வியூ புக்கிங் டிக்கெட்ஸ். ஸோ ஒரு வழியாக எல்லா வாரையும் கிளியர் பண்ணியாச்சு. மறுபடியோட டிசைனை பார்த்துருவோம்.
டிசைன் பக்காவாக ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெயின் ஆக்டிவிட்டி போயிடும். மெயின் ஆக்டிவிட்டியில் முதல் வேலையே டிக்ளேர் பண்ணுறது தான். எடிட் டெக்ஸ்ட் நேம் ஏஜ். அந்த வேரியபிள் நேம் கூட நான் உங்களுக்கு கொடுத்த சோர்ஸ் கோடு மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுக்காக உங்களுக்கு கொடுத்த சோர்ஸ் கோடில் என்ன டைப் பண்ணி கொடுத்துருந்தனோ அதே மாதிரி தான் இங்கே வீடியோவுக்கு நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? டபுள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிட்டே வரணும் பேக்கேஜை. 3வது பட்டன் என்ன பட்டன் புக். அடுத்தது வியூ புக்கிங்ஸ் 2 பட்டன். டபுள் கிளிக் பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ லாஸ்ட் ஒன் டிக்ளரேஷன் டேட்டாபேஸ் ஹெல்பர் டிவி. டபுள் கிளிக் பண்ணோடனே கிரியேட் ஏ கிளாஸ் டேட்டாபேஸ் ஹெல்ப்பர்னு கேட்டிருக்கு. எஸ் கொடுத்துருங்க. ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஃபினிஷ். கிரியேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணும், நீனே வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட வேலை என்னதுன்னா ஐடி எடுக்கிறது. ET நேம் equal to edit text காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது பட்டன் ஸ்பின்னர் எடுப்போமா? சரி, ஸ்பின்னர் எடுத்துவோம். ஸ்பின்னர் train equal to spinner id dot id dot spinner வந்துடுச்சு. btn book equal to button id dot அந்த பட்டன் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு btn வியூ புக்னு வச்சோமா? ஆமாம், வியூ புக்கிங்ஸ்னு வச்சோம். வியூ புக்கிங்ஸ் பட்டன் அழிச்சிட்டு பட்டன் 2. ஸோ வெற்றிகரமாக ஐடியும் எடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட வேலை வந்து என்னதுன்னா டிபி ஹெல்ப்பர் equal to நியூ டேட்டாபேஸ் இப்போதைக்கு இந்த ப்ராக்கெட்குள்ளே திஸ்ஸுங்கிறது போட வேண்டாம். கடைசி எண்டில் போட்டுப்போம். இப்போதைக்கு போட வேண்டாம். சரியா? அதில் திஸ்ன்னு போட்டால் ஒரு வார்னிங் காமிக்கும். நான் ட்ரை பண்ணி காமிக்க பாருங்க. ஒரு வார்னிங் காமிக்குதா? அதனால் இப்போதைக்கு திஸ்ஸுங்கிறது வேண்டாம். லாஸ்ட்டு எல்லா கோடையும் டைப் பண்ணி முடிச்சதுக்கு திஸ் சேர்த்துக்கும். அதுக்கப்புறம் எந்த எரரும் வராது. சரியா? ஸோ ஒரு அடுத்த வேலை இப்போ ஸ்பின்னருக்கு நம்ம ஒரு வேலையை பார்க்கணும். ஸ்பின்னருக்கு எந்த வேலைனா அதில் லிஸ்ட் அவுட் ஆகிற அந்த ட்ரெயின் நேம்ஸ் அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங்
ஸோ வார்னிங் காமிக்கும். டபுள் கிளிக் பண்ணுங்க. இம்போர்ட் அரே லிஸ்ட் ஜாவா அன்டில் எஸ் என்று தட்டி விட்ருங்க. என்று தட்டி விட்ருங்க. இப்போ என்ன வார்னிங் காமிக்குதுன்னா, அந்த ட்ரெயின்ஸுங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணல. அதனால இந்த இடத்துல வார்னிங் காமிக்குது. இப்போ யூஸ் பண்ண உடனே அந்த வார்னிங் ரிமூவ் ஆயிரும். உள்ள என்ன போடணும்னா, வந்து உங்க கோடிங்கில் சிவகாசி எக்ஸ்பிரஸ்ங்கிறதான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. வேற பேர் மாற்றி கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுறது தான். சாத்தூர் சாரி அது மதுரைன்னு கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. சரி, இப்போ நம்ம ஸ்பின்னரை கிளிக் பண்ணால் கீழே இருக்கிற 3மே லிஸ்ட் அவுட் ஆகும். சரியா? அடுத்த வேலை அரே அடாப்டர் ஸ்ட்ரிங் ADA adapter equal to array adapter string bracket ஆரம்பிச்சு this comma android dot r dot layout dot simple underscore spinner item. அந்த ரெண்டாவது லிஸ்ட் அவுட் ஆகுது, அதுதான் ஐட்டம். வெளியே வந்து ஒரு செமிகோலன் வச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஐட்டம் கமா ட்ரெயின்ஸ் சேர்க்க மறந்துடக்கூடாது. சரியா? டபுள் கிளிக் பண்ணுங்க. இம்போர்ட் அரே அடாப்டர்னு சொல்லி கேட்டிருக்கோம். இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, இப்போ இன்னொரு வார்னிங் காமிக்கும். அந்த அடாப்டருங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி காமிக்குது. யூஸ் பண்ணிடுவோம். அடாப்டர் டாட் செட் ட்ராப் டவுன் வியூ ரிசோர்ஸ் கீழே வருதா? என்ட்ரு கொடுத்துருங்க. ரிசோர்ஸ்க்குள்ள வந்து ஆண்ட்ராய்ட் டாட் ஆர் டாட் ஆண்ட்ராய்ட் டாட் ஆர் டாட் லேஅவுட் டாட் சிம்பிள் ஸ்பின்னர் ட்ராப் டவுன் ஐட்டம். அவ்வளோதான். ஸோ மறுபடி என்டர் தட்டி ஸ்பின்னர் ட்ரெயின்ஸ், இது ஒரு வேரியபிள். நம்ம ஸ்பின்னருக்கு ஒரு வேரியபிள் வச்சோமா, அந்த வேரியபிள் டாட் செட் அடாப்டர் வேரியபிள் நேம் தப்பா வச்சிட்டோமா? ஸ்பின்னர் ட்ரெயின் தான்ப்பா, எஸ் சேர்க்கல நம்ம வேரியபிளில். ஸ்பின்னர் ட்ரெயின். ஸோ ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்பின்னரை இப்போ கிளிக் பண்ணோம்னா 3 இது ஷோ ஆகும். அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் காமிக்கும். அடுத்தது நம்ம வழக்கம் போல் ஆன் கிளிக் லிசன் எழுதுறது. பட்டன் டாட்
ஆன் கிளிக் லிசனர் 1 அடிச்சுட்டு நியூ ரெண்டு க்ளோஸ் பிராக்கெட் நடுவில் க்ரஷரை வச்சுட்டு என்ட்ரு தட்டுங்க. ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். செமிகோலன். இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த வார்னிங்கை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் பண்ணவான்னு கேட்குது. ஆண்ட்ராய்டு ஆன் கிளிக் லிசனர் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான். என்ட்ரு தட்டி விட்ருங்க. மறுபடியும் ஒரு வார்னிங் இருக்கும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் என்ட்ரு தட்டி விட்ருங்க. ஸோ இதில் ஆர்குமெண்ட் 0ன்னு இருக்கும், அதை மட்டும் வீன்னு மாற்றி விட்டுக்கோங்க. இது நம்ம எப்போவுமே பண்ண மாட்டோம், இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம பண்ணுறோம். சரியா, மறந்துடக்கூடாது. நேம் ஈக்குவல் டு முதல் என்ன வச்சோம், இடி NAME நேம் டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். அந்த இன்புட் பாக்ஸில் இருக்கிறத இப்போ ஸ்ட்ரிங்கில் இருக்கிற நேமுக்கு அசைன் பண்ணிட்டோம். சரியா, அதே மாதிரி தான் இன்டிஜர் ஏஜ் ஈக்குவல் டு இடி. இதில் மட்டும் டைரெக்டாக இடி ஏஜ் வராது, அதுக்கு பதிலாக என்ன போடணும்னா இன்டிஜர் போடணும். இன்டிஜர் டாட் ஆர்சின்ட்டுக்குள்ள இடி ஏஜ் டாட் get text dot to string. முடிஞ்சிருச்சு. மூணாவது train string train equal to இது வந்து ஸ்பின்னர், அதனால இல்லப்பா, ஸ்பின்னர் டாட் ஸ்பின்னர் ட்ரெயின் தானே வச்சோம். ஸ்பின்னர் ட்ரெயின் டாட் கெட் செலக்டட் ஐட்டம் மொதல் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க டாட் டு ஸ்ட்ரிங். சூப்பர். இப்போ 3 வார்னிங் காமிக்கும். 3 வார்னிங் வேறு ஒன்றும் கிடையாது, நேமு ஏஜ் ட்ரெயின் அண்டர்லைன் பண்ணி காமிக்குது. அதை யூஸ் பண்ணலன்னு சொல்லி காமிக்குது, யூஸ் பண்ணிடலாம். இஃப் நேம் டாட் length greater than 0 and age greater than 0 இருந்துச்சுன்னா உள்ள என்ன வரணும்னா db helper dot add booking name comma train name comma age comma train செமிகோலன் போட்டுருங்க. இப்போ ஒரு வார்னிங் காமிக்கும். அந்த வார்னிங் வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். ஆட் புக்கிங்கிற மெத்தட் கிரியேட் பண்ணணும். எங்கே கிரியேட் பண்ணணும், டேட்டாபேஸ் ஹெல்பர் டாட் ஜாவா அந்த ஃபைலில் கிரியேட் பண்ணணும். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த வார்னிங் மட்டும் கிளிக் பண்ணுங்க. அதுவே கேட்குறோம், கிரியேட் ஏ மெத்தட் ஆட் புக்கிங் டேட்டாபேஸ் ஹெல்பரில் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. நீ என்ட்ரு மட்டும் தட்டி விட்டால் போதும், அதுவே அந்த ஃபைலில் போய் கிரியேட் பண்ணி வச்சிரும். ஸோ அந்த மெத்தட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பழைய மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா அங்கே வந்துடுங்க. அங்கே வந்துட்டு என்ட்ரு தட்டிட்டு toast dot make test main activity dot this. நீங்க என்ன பண்ணணும், நான் என்ன போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு, புக்கிங் சக்ஸஸ்ஃபுல்லா, ஆமாம் புக்கிங் சக்ஸஸ்ஃபுல் தான். இதெல்லாம் தப்பு பண்ணவே கூடாது. டோஸ்டெல்லாம் இப்போ நம்ம 13வது ப்ரோக்ராம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டில் கடைசி ப்ரோக்ராம் நம்ம இப்போ நிற்கிறோம். டோஸ்ட்டில் இன்னும் எரர் வச்சுட்டு நிற்கக்கூடாது. கிளியர். சரி, இப்போ
இப்போ இந்த கிளியர் ஃபீல்டில் ஒரு எரர் காமிக்குது. டபுள் கிளிக் பண்ணுங்க. கிரியேட் ஏ மெத்தட் கிளியர் ஃபீல்டுன்னு கேட்குது. ஆமாம், நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். அதான் என்ட்ரு தட்டி விட்ருங்க. என்ட்ரு தட்டி விட்டுட்டு இப்போதைக்கு இந்த இடத்த ஃப்ரீயாக விட்டுருங்க. சரியா? ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த இஃப்க்கு எல்ஸ் எழுத ஆரம்பிப்போம். எல்ஸ் இல்லை, ஒருவேளை ஏதாவது ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வார்னிங் வரணும். அந்த வார்னிங்கை தான் நம்ம எல்ஸ் எழுத போகிறோம். டோஸ்ட்டை காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த வேர்டை மட்டும் மாற்றி விட்ருங்க. என்ன வேர்டுனா, ப்ளீஸ் ஃபில் இன் ஆல் டீட்டெயில்ஸ். ப்ளீஸ் ஃபில் இன் ஆல் டீட்டெயில்ஸ். சரியா? இப்படி ஒரு வார்னிங் காமிக்கணும். இஃப் கண்டிஷனில் கிரேட்டர் தென் 0 நேமும் ஏஜும் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா புக்கிங் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இல்லைனா ப்ளீஸ் ஃபில் இன் ஆல் டீட்டெயில்ஸ் அந்த எரர் வந்துடும். சரியா? ஸோ ஒரு வழியாக பட்டனோட வேலையை முடிச்சாச்சு. பட்டனுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சோம் அதெல்லாம் பண்ணியாச்சு. இந்த மெத்தட் வந்து நம்ம கடைசி ஃபில் பண்ணுவோம். இந்த மெயின் ஆக்டிவிட்டி ஜாவாவில் ஃபில்அப் பண்ணி முடியும் போது இந்த இடத்துல ஒரு 2 லைன் மட்டும் டைப் பண்ணுவோம். அதை கடைசி பார்ப்போம். சரியா? அடுத்து ரெண்டாவது பட்டன் என்னன்னா, நம்ம புக் பண்ண டிக்கெட்டை வியூ பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் ரெண்டாவது பட்டன். பிடிஎன் வியூ புக்கிங்ஸ் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். இதெல்லாம் நம்ம வழக்கம் போல பண்றது தான். ஆட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் மெத்தட். இதில் மட்டும் புதுசாக நம்ம ஒரு வேலை பார்ப்போம். விங்கிறத மட்டும் சேர்த்து விட்ருங்க. சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இன்டென்ட் ஐயே வச்சுப்போம். நம்ம ஐ தான் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது. இன்டென்ட் main activity dot this comma view bookings dot சரியா? இப்போ 2-3 வார்னிங் இருக்கு. மொதல் வார்னிங் என்ன கிளியர் ஆகும்னா பேக்கேஜ் இம்போர்ட் ஆகும். இம்போர்ட் கண்டக்ட். சரி, இப்போ ரெண்டாவது வியூ புக்கிங் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. இது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். வழக்கம் போல என்ன பண்ணுவோம், நியூ கிளாஸ் ஃபைல் கொடுத்து கிரியேட் பண்ணுறோம். இப்படி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்று டேரெக்டாக அதுவே கிரியேட் பண்ணும். இப்போ இந்த வார்னிங்கை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த வார்னிங் கிளிக் பண்ணுங்க. சாரி, கேட்டுருச்சு பாருங்க. கிரியேட் கிளாஸ் வியூ புக்கிங்ஸ் ஆக்டிவிட்டி இப்படியும் கிரியேட் பண்ணலாம். கேட்டிருக்கா? என்ட்ரு தட்டி விட்ருங்க. என்ட்ரு தட்டி விட்டுறோன்னு இந்த வழக்கம் போல் வரும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, ஜாவா லாங் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ஆண்ட்ராய்ட் டாட் ஆப் டாட் ஆக்டிவிட்டி. அவ்வளோதான். அங்கே கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. சரியா? இது வந்து ரெண்டாவது மெயின் ஆக்டிவிட்டி. நம்ம மெயின் ஆக்டிவிட்டி 2ன்னு சொல்லி கிரியேட் பண்ணுவோமா, அதுக்கு பதிலாக நான் வந்து ஃபைல் நேம் உனக்கு என்ன ஃபைல் நேம் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் நேமில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. சரியா? குழப்பிடக்கூடாது. சரி, இதுக்கப்புறம் இன்டென்ட் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டிலாம் போட்டதுக்கப்புறம் இதோட இந்த பட்டனோட ஒர்க்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. சரியா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று கிரியேட் பண்ணிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, ப்ரைவேட்டு வாய்டு கிளியர் ஃபீல்டுங்கிற இந்த மெத்தடுக்குள்ளே ஒரு 2 லைன் டைப் பண்ணணும். இடி நேம் டாட்
ஐயோ நேம் ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிருக்கேன். நேம் டாட் செட் டெக்ஸ்ட் ரெண்டாவது இடி ஏஜ் டாட் செட் டெக்ஸ்ட் அவ்வளோதான். அடுத்தது ஸ்பின்னர் ட்ரெயின் டாட் செட் செலெக்ஷன் 0. அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக மெயின் ஆக்டிவிட்டியில் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான்ப்பா. சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல வார்னிங் காமிக்குது. ஆட் புக்கிங். இங்கே சேவ் பண்ணாமல் விட்ருக்கோம்ப்பா. டேட்டா பேஸ் ஹெல்ப்பரில் வந்து சேவ் பண்ணாமல் விட்ருக்கோம். அதுதான் அந்த இடத்துல வார்னிங் காமிக்குது. இப்போ சேவ் பண்ணோன்னே பாருங்கள், ஆட் புக்கிங்கிற இடத்துல இந்த வார்னிங் போயிடுச்சு. சரியா? சரி, மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து ரெண்டாவது மெயின் ஆக்டிவிட்டி. அப்போ இதுக்கான லேஅவுட் ஃபைல், அதாவது ஆக்டிவிட்டிஸ் ஃபைல், அதை கிரியேட் பண்ணணும். வழக்கம் போல் லேஅவுட்டு, ரைட் கிளிக்கு, ஆண்ட்ராய்டு XML ஃபைல். இது வந்து லீனியர் லேஅவுட்டில் வந்து செட் பண்ணிவிட்டு என்ன பேர் அடிக்கிங்கன்னா வியூ புக்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த பேரில் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதனால் இதிலே டைப் பண்ணிடுங்க ஆக்டிவிட்டி. சரியா? ஃபினிஷ் கொடுத்துருங்க. கிரியேட் ஆயிடுச்சா? இதை எங்கிட்ட வச்சுப்போம். சரியா? இப்போ இந்த ஃபைலையும், இப்போ நம்ம உங்களுக்கு வியூவார இந்த ஃபைலையும் இந்த ஜாவா ஃபைலையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், மெயின் ஆக்டிவிட்டியில் இருக்கிற ஒரு 3 லைனை காப்பி பண்ணி தூக்கி போடுவோம். எந்த 3 லைன் இந்த இருக்கு பாருங்கள். ஓவர் இருந்து 3 லைன் 4 லைன், ஓவர் ரைடு சேர்த்து 4 லைன். சரியா? வியூ புக்கிங்ஸ் டாட் இந்த ஜாவா ஃபைலுக்கு வாங்க. வந்தோடனே ஒரு கர்லி பிரேஸ் எக்ஸ்ட்ரா கேட்கும். அதுக்கப்புறம் டாட் கீழே காமிக்க பாருங்க, வியூ புக்ஸ் ஆக்டிவிட்டி என்று தட்டி விட்டுருங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ வழக்கம் போல் இந்த மெயின் ஆக்டிவிட்டி ஃபைலில் கோடிங் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ வார்த்தை ப்ரைவேட் database helper db அடுத்தது private list view bookings. import list view import கொடுத்துருங்க. சரியா? மூணாவது private array list string booking list. import கொடுத்துருங்க. லாஸ்ட் ஒன் private array adapter string சாரி, ஸ்ட்ரிங்கில் ஒரு ஹச் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருச்சு.
இம்போர்ட் கொடுத்துருங்க. சரி, நான் ஆறு டிக்ளேர் பண்ணியாச்சு. டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டிசைனிங் ஃபைலில் ஒரு ஒரு ப்ராசஸை விட்டுட்டோம். அது என்ன ப்ராசஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கண்ட்ரோலை ட்ராக் பண்ணி வைக்கணும். லிஸ்ட்டுங்கிற கண்ட்ரோல் லேஅவுட்ஸில் இருக்காது. இந்த இருக்குது காம்போசைட் அப்படிங்கிற ஃபோல்டர் கீழே இந்த லிஸ்ட் வியூ அப்படியே ட்ராக் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இது ஒன்று தான் இங்கே டிசைனிங் வேலை. வேறு ஒரு வேலையும் கிடையாது இந்த இடத்துல. இது முடித்தோடனே மறுபடியும் நம்ம வந்து இந்த ஜாவா ஃபைலுக்கு வந்துடும். ஜாவா ஃபைலில் டிக்ளேர் பண்ணியாச்சு. டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், ஐடி எடுப்போம். லிஸ்ட்டு வியூ bookings equal to list view find view by id r dot id dot முதல் லிஸ்ட் வியூ ஐடி எடுத்தாச்சு. ரெண்டாவது db helper equal to new database helper this create constructor for database helper view booking activity என்று தட்டி விட்ருங்க. இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிறகு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சேவ் பண்ணி விட்டுட்டு அந்த ஜாவா ஃபைல் போகும். ஜாவா ஃபைலில் அடுத்தது புக்கிங் லிஸ்ட் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் string load bookings. இப்போ ஒரு இடத்துல வார்னி காமிக்கும். இந்த வார்னி வேற ஒன்றும் கிடையாது, மெத்தட் கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா கிரியேட் மெத்தட் லோட் புக்கிங்ஸ் என்று தட்டி விட்ருங்க. கீழே மெத்தட் கிரியேட் ஆயிரும். அதுக்குள்ளே டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? cursor டாட் ஈக்குவல் டு db helper டாட் get ஆர் bookings டபுள் கொட்டேஷன் முடிச்சுட்டு கெட் ஆல் புக்கிங்கிற ஒரு மெத்தடு டேட்டாபேஸ் ஹெல்ப்பருங்கிற ஃபைலில் கிரியேட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம், கிரியேட் பண்ணணும். கிரியேட் ஆச்சா? பப்ளிக் ரெசர் கெட் ஆல் புக்கிங்ஸ் இதெல்லாம் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகணும். நீ எந்த இடத்துலையும் போய் டைப் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷனில் க்ரஷர் டாட் மூவ் டு ஃபர்ஸ்ட் ஓப்பன் கரல் பேஸ் ஆரம்பித்து ஒரு டூ வைல் யூஸ் பண்ண போகிறோம். முதல் டூ ஆரம்பிச்சுட்டு string name equal to cursor dot get string அதுக்குள்ள column index
database helper dot name. கிரியேட் ஏ கான்ஸ்டன்ட் ஃபார் காலம் நேம் இன் டேட்டாபேஸ் ஹெல்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம், கிரியேட் பண்ணணும். கிரியேட் ஆச்சா? சேவ் பண்ணி விட்ருங்க. மறுபடியும் இந்த மெயின் ஆக்டிவிட்டி வாங்க. இன்னொரு வார்னிங் நிற்கும். காலம் சாரிப்பா, கெட் ஸ்ட்ரிங்க்கு அப்புறம் க்ரஷர் டாட் கெட் காலம் டெக்ஸ்ட். சரியா? அடுத்தது வந்து இண்டிஜர். ஏஜ் ஈக்குவல் டு க்ரஷர் டாட் கெட் இன்ட், அதுக்குள்ள க்ரஷர் டாட் கெட் காலம் இன்டெக்ஸ், அதுக்குள்ள டேட்டாபேஸ் ஹெல்பர் டாட் ஏஜ். வார்னிங் காமிக்கும். கான்ஸ்டன்ட் கிரியேட் இன் டேட்டாபேஸ் ஹெல்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம், அங்கே கிரியேட் ஆகணும். சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அந்த ஜாவா ஃபைலுக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், string train equal to measure dot get column index. இதுல database helper dot measure dot get string bracket போட்டு semicolon வச்சுருங்க. ஒரு வார்னை காமிக்கிறோம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டாபேஸ் ஹெல்பரில் கிரியேட் பண்ணுவான்னு சொல்லி கேட்குது. கிரியேட் பண்ணுங்கள். சேவ் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே வந்தோடனே ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல வார்னிங் காமிச்சிக்கிட்டே இருக்குது. அது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல வைல் போடணும். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 லைன் தான். அதையும் டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வைல் தூக்கி போட்டுருவோம். இப்போ என்ன போடுறோம்னா string booking infoல iCamps போட்டுருப்போம். equal to name plus double quotation plus age plus train. அடுத்தது
booking info dot add booking list பா booking list dot add booking info அவ்வளோதான். இந்த இடத்துல while pressure dot move to next. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். சரி, அடுத்து இந்த ஒயிலுக்கு வெளியே எங்க டைப் பண்றோம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடாப்டர் ஈக்குவல் டு நியூ அரே அடாப்டர் string this comma android dot r dot layout dot simple list item 1 comma booking list வார்னிங் போயிருக்கும். அதுக்கப்புறம் லிஸ்ட் வியூ bookings dot set adapter get adapter. சரியா, நம்ம இவ்வளவு நேரம் ஒரு இஃப்குள்ள தான் டைப் பண்ணிட்டு இருந்தோம். இஃப்குள்ள ஒரு டூ வைல் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் 2 லைன், அடுத்தது இந்த இஃப்க்கு ஒரு எல்ஸ். இந்த எல்ஸ்குள்ள என்ன பண்ணணும்னா toast dot make test, இதுல வந்து this, இங்க வந்து no booking found, toast dot length long வெளியே dot show. அவ்வளவுதான். இப்போ இந்த எல்ஸ் முடிஞ்சோடனே pressure dot close முடிஞ்சிருச்சு. சரி, இந்த ஃபைல நம்ம என்னென்ன வேலை பார்க்கணும்னு நினைச்சோமோ அது எல்லாமே இங்க முடிஞ்சிருச்சு. சேவ் பண்ணிருங்க. ரெண்டாவது மெயின் ஆக்டிவிட்டின்னு சொல்ற இடத்துல முடிஞ்சிருச்சு. சரியா, இப்போ லாஸ்ட் ஃபைல் ஒர்க் பண்ண போற லாஸ்ட் ஃபைல் டேட்டாபேஸ் ஹெல்பர். சரியா, இங்க முத வேலை பப்ளிக் கிளாஸ் டேட்டாபேஸ் ஹெல்பர். இங்க வந்து எக்ஸ்டென்ஸ் SQL லைட் ஓப்பன் ஹெல்பர். இதை நம்ம போன 12வது ப்ரோக்ராம்க்கே பண்ணியிருப்போம். சேம் வே அதே தான். இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வாரணி காமிக்கும். சேம் இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, இதில் டேட்டாபேஸ் ஹெல்பர் ஒன்று இருக்குதா? இதை கம்ப்ளீட்டாக என்ன மாற்றணும்னா கண்டெக்ஸ்ட். சரியா, இம்போர்ட் கொடுத்துருங்க.
இந்த இடத்துலையும் கண்டெக்ஸ்ட் அழிச்சிட்டு டேட்டாபேஸ் நேம் கமா null கமா database version. இது அப்படியே கட் பண்ணிட்டு டிக்ளரேஷனுக்கு கீழே வந்துடணும். சரியா? இதெல்லாம் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணலை. மேலே இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர் போயிடும். சரியா? ப்ரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் string database name equal to railway reservation tickets.db. உங்களுக்கு ரயில்வே ரிசர்வேஷன் மட்டும் இருக்கும். பேர் நம்ம வைக்கிறதா எப்படினாலும் வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது private static final integer database version equal to 1. அந்த இடத்துல டேட்டாபேஸில் ஏ படம் வந்திருந்தேன் பிக்கு அப்புறம். சரியா? சரி, முதல் டேபிள் நேம். இதுக்கு மேலே பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஸ்ட்ரிங் டேபிள் நேம் வச்சுக்கலாம் புக்கிங்ஸ் டிக்கெட்ஸ் செமிகோலன். அடுத்தது வகையா இதே 3 லைன் தான் போட்டு அண்டர்ஸ்கோர் ஐடி. இப்போ அந்த நல்லுங்கிறதெல்லாம் தூக்கி விட்டுட்டு டபுள் கொட்டேஷனில் நேம், இந்த நல்லையும் தூக்கி போட்டு டபுள் கொட்டேஷனில் ஏஜ், இந்த நல்லையும் தூக்கி போட்டுட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ட்ரெயின். அவ்வளோதான். சரியா? இப்போதைக்கு ஒரு முக்கால்வாசி மேலே முடிஞ்சிருச்சு. அடுத்து லாஸ்ட்டாக கிரியேட் ஆயிருக்கும் பாருங்க, ஆன் கிரியேட், பப்ளிக் ஆன் கிரியேட் அண்ட் ஆன் அப்கிரேட், இந்த 2 மெத்தடையும் கட் பண்ணிட்டு எங்கே பேஸ்ட் பண்ணணும்னா இந்த பப்ளிக் டேட்டாபேஸ் ஹெல்ப்பர் கண்டெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஒரு வரிசையாக கொண்டு போவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி கிரியேட் செய்கிறதுனால. ஆர்குமெண்ட்டுங்கிறத டிபின்னு மாற்றிட்டு உள்ள என்ன டைப் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் கிரியேட் டேபிள் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள கிரியேட் டேபிள் ப்ளஸ் டேபிள் நேம் ப்ளஸ் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ப்ளஸ் என்று தட்டி காலம் ஐடி
plus integer primary key to increment, comma, plus column name plus double quotation குள்ள text, comma, plus அடுத்து column age plus integer, comma, plus column train plus text bracket க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். சரியா? அடுத்தது exec db dot exec create table ஆன் கிரியேட்ல வேலை முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஆன் அப்கிரேட். இதில் வந்து டிபி இன்டிஜர் வந்து ஓல்டு வெர்ஷன் நியூ வெர்ஷன். அதுக்குள்ள டிபி டாட் exe SQL table if table name create db ரெண்டாவது மெத்தட்லையும் ஒர்க் முடிஞ்சிருச்சு. மூணாவது மெத்தட் ஆட் புக்கிங்ஸ். database db equal to this dot get writable database. இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே வந்து content values equal to new அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். அது வரணும் கிடையாது, இம்போர்ட் பண்ணலை அந்த பேக்கேஜை. இம்போர்ட் பண்ணிடுங்க. அடுத்தது content values dot put. உங்களுக்கு வந்து வேல்யூஸ்னு போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி கிரியேட் வரும். வேல்யூஸ் டாட் புட் காலம் நேம், கமா, db டாட்
இன்செர்ட் டேபிள் நேம் நல் வேல்யூஸ்ல வந்து வேல்யூஸ் தான். சாரி ரீகேப்ஸ். சரியா? db டாட் க்ளோஸ். இங்க லாஸ்ட் ஒரே ஒரு மெத்தட் தான், ப்ரெஷர் டாட் கெட் ஆல் புக்கிங்ஸ். இங்கே ரொம்பலாம் இருக்காது, 2 லைன் தான். database this not get readable database கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்னில் வந்து நல்ல எடுத்து விட்டு அதுக்கு பதிலாக db டாட் ராக் கொரி select star from அதோட முடிச்சுப்போம். அதில் வந்து நல்ல ஒன்று சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி ப்ளஸ் டேபிள் நேம். அவ்வளோதான்ப்பா. மொத்தமாக எல்லா இடத்துல ஒர்க்கிங் வாஷிங் முடிஞ்சிருச்சு. சம்மந்தமே இல்லாமல் போட்டோ இருக்குது, அதை எடுத்து விட சொல்லியிருக்கு, எடுத்து விட்ருவோம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு இடத்துல திஸ் போட சொன்னோம் எண்டில். இப்போ திஸ் போட்டு விட்ருங்க, எந்த பிரச்சனையும் வராது, எரர் கிளியர் ஆயிரும். இங்கே வந்து ப்ரோக்ராமை சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 13வது ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எரர் இல்லாமல் ரன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்குது. அது என்ன வேலைன்னா மேனிஃபெஸ்ட் சேர்க்குற வேலை. நம்ம 2 மெயின் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணோம். மெயின் ஆக்டிவிட்டி 2ங்கிற பேர் மட்டும் தான் வேறு ஏதோ பேர் வச்சோம். மற்றபடி 2 மெயின் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணோம். சேர்த்து விட்ருவோம். அதே மாதிரி இன்னைக்கும் வந்து ஸோ ஆட் கொடுக்குங்க, புது ஆக்டிவிட்டி. சர்ச்சிங் ஆகிட்டு இருக்கு. காமிச்சிச்சு. 2வது வியூ புக்கிங்ஸ் ஆக்டிவிட்டி இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு இன்னும் ஒரே ஒரு வார்னிங் காமிக்கணும். இது என்னதுன்னா 18 19 மாற்றி விட்டுருங்க. மாற்றிவிட்டா முடிஞ்சு போச்சு. மொத்தமாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 13வது பேஜில் ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ டிக்கெட் புக் ஆயிடுச்சு. இப்போ புக்கான டிக்கெட்டை வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோன்னா வியூ புக்கிங் டிக்கெட் இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்க, என்னோட பேர், என்னோட ஏஜ், நான் எந்த ட்ரெயின் புக் பண்ணேன் அப்படிங்கிறது வியூ ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ரோக்ராமு. இந்த 12வது 13வது ப்ரோக்ராம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டேட்டா பேஸோட எப்படி ரியாக்ட் ஆகுறங்கிறத புரிஞ்சு போட்டுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான முழு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? இந்த 12 13 மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே போதும்.
நீங்க பிரைவேட்டா வெளிய யாருக்காவது நீங்க ஆப் டெவலப் பண்ணி குடுக்கணும்னாலும், அதுக்கேத்த நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்கு. சரியா? தேங்க் யூ.